வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் கும்ப ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த கும்ப ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உலகத்தில் உள்ள எல்லா விதமான இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மண், பெண்ணு, பொண்ணு, பொருள்னு அத்தனை விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறப்பெடுத்த ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அந்த கும்ப ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய போதாத காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாகவே 7.5 சனியோட ஜென்மை சனி பிடியில் சந்தோஷம் அப்படின்னாலே அது கிலோ என்ன விலை, அது எங்கே விற்கிது அப்படின்னு கேட்டு திரிந்த ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களை தான் சொல்லலாம். பொதுவாகவே இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு திருப்திப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போயிருப்பாங்க. ஆனால் வந்தது என்னவோ ஒரு 200 ரூபா தான் வருமானம் வந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல இதாச்சும் கிடைச்சதே அப்படின்னு தன்னை ஒரு திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் மனதளவில் அப்படின்னா அந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவங்க எப்பொழுதுமே லைஃப்பில் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குருவானவர் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 5ஆம் இடத்து குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு குரு பலன் வந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ திருமணத்துக்காக ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு நேரம் கூடி விட்டது, காலம் கனிந்து விட்டது, திருமணத்திற்கான ஒரு அமோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஒரு சேர இந்த குரு பார்க்கிறார். ஸோ அதனால் திருமணம் மட்டும்தான் இல்லை, திருமணத்தின் மூலயமா குழந்தை பாக்கியத்திற்கும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், உங்கள் சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரொம்ப காலமாக இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நேரம்தான் கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அதற்கு ஒரு சாதகமான காலம். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், செயல் வடிவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் ஒரு மதிப்பளிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறாரு. அந்த மதிப்பின் மூலயமா ஒரு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும். ஸோ நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை, இது குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க, டெஸ்ட் டியூப் பேபி மூலயமா முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பயணிக்கிறார். இந்த ராகு அப்படின்றது செயற்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த செயற்கை காரகத்தை இந்த குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால செயற்கை கருத்தரிப்பு மூலயமா குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுடைய பொருளாதாரம் வருமானம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்களுடைய ஒரு நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கப்படும். நிச்சயமாக பொருளாதாரம் ஒரு சிறப்பான உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலியமாக நிச்சயமாக ஒரு லாபம் அடையலாம். ஆனால் என்னதான் லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் உழைக்காமலேயும் வருமானம் வரத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப விரயங்கள் தர்மகாரியமாகவும் கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க அப்பப்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 9ஆம் இடம் அப்படின்றது தர்மஸ்தானத்தை குறிக்கும். ஸோ ஒரு கோயில் குளம் அப்படின்னு தர்மம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லம், ஸோ இவங்கள மாதிரி ஒரு உதவி செய்கிறது இருக்கலாம். இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சனி இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் இந்த 9ஆம் இடம் அப்படின்றது தர்ம காரியங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சனி அங்கே உச்சமடையக்கூடிய காரணத்தினால இவங்க
முதியோர் இல்லங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் ஒரு சிறந்த முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதியோர் இல்லங்களில் போய் அவங்களுக்கு தேவையான ஒரு பாய், படுக்கை, மெத்தை, இல்லை ஒரு கட்டில் வாங்கி கொடுக்கறது, ஸோ இது மாதிரியான உதவிகள், தொண்டுகள் செய்வது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல அபரிவிதமான வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ திருமணத்திற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது காலகட்டம் சரியாக இருக்கா அப்படின்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ கொஞ்சம் சிறப்பாக இல்லை. அது சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வீடு வாங்குவதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வாங்கலாம். ஆனால் பொது பலன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வீடு, வண்டி வாகனங்களுக்கு ஒரு சிறப்பில்லாத காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். அப்பப்போ ஆனால் இருந்தாலும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஸோ பொழுதுபோக்குகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. ஒரு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் கிடைத்த வருமானத்தை பயன்படுத்திக்கங்க. நிச்சயமாக வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவானவர், இந்த 5ஆம் இடம் அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது உடலில் ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். நோய்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் அக்கறை அப்படின்றது செலுத்த மாட்டீங்க. கொஞ்சம் அக்கறையை குறைவாக செலுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொழிலில் அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வருமானங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஃபேமிலியோட வெளியில் டூர், ஃபேமிலியோட வெளியிடங்களுக்கு பயணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. தொழில் ரீதியான கவனங்களை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி சுயதொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பிஸ்னஸில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தோடைய பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலேயே தொழில் ரீதியான கவனங்களில் கோட்டை விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு அக்கறையோட கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் லாபமேன்மை அடையலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறதும் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது சிறப்பு இல்லை. ஏன்னா தொழிலை முழுசாக நீங்கள் கொஞ்சம் கவனிக்க மாட்டீங்க. தொழில் ரீதியான எண்ணங்கள் கொஞ்சம் இந்த குரு பயிற்சியில் குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலிக்காக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற சிந்தனைகளில் ஸோ தொழிலை கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூட்டு தொழில் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சிறப்பில்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காரணத்தினாலும் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறிய ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தெரிந்த நபர்களால் ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏமாற்றம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிந்தே உங்களுடைய அலட்சியத்தால் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவனமுடன் செயல்படுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.